அலமர உச்சியிலே அழகான சிட்டு கூட்டம் அண்ணும் பெண்ணும் சகவாசம் பண்ணும். என்ன நல்ல முடியா? என்ன ரொம்ப சந்தோஷமா பாட்டு வர்றீங்க? வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒண்ணு வந்துட்டாலே பாட்டு சேர்ந்து வந்துடும். உங்களுக்கு தெரியாதா? பாட்டு வரலாங்க, பாட்டோட வாசனை வரலாமா? அப்படி சந்தோஷமா இருந்தீங்கன்னா பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்குறேன். கரெக்ட் என்ன கரெக்ட் என்ன? வாங்கி வச்சிருக்கானே வச்சிருக்கானே அல்வா வாங்கி போறது எப்படி? கரெக்ட். இதோ வாங்கியிருக்கேனே. என்னப்பா ரொம்ப அறிவாளியா இருப்பான் போல இருக்கு. அவனே கேளு. இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கியே, குடிச்சா உயிர் காப்பதுன்னு தெரியாதா? நான் குடிச்சது டாஸ்மார்க்ல பாஸ். டேய், விஷத்தை தனியார் வித்தானே, அரசாங்கம் வித்தானே, விஷம் தானே? என்ன சொல்ற? இது வரைக்கும் எங்க பர்மனெல்லாம் குச்சி வந்துக்குறாங்க. ஆனா இன்ன வரைக்கும் யாரும் செத்தது இல்ல. நீங்க மட்டும் அதை எப்படி விஷம்னு சொல்றீங்க? இத நான் எப்படி உனக்கு புரிய வைக்கிறது? இப்போ நீ குடிச்ச பிராண்டி மிச்ச மீதி ஏதாவது வச்சிருக்கியா? வெளியில எவ்வளவு குடிச்சாலும் வீட்டுல போய் ஏத்திக்கிறதுக்கு தனியா வாங்கி வச்சுக்கிறேன். அதான் இது. எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கானே. இப்போ இது பிராணி இல்லையா? ஆமா. இங்க இருக்கிற காய்கறியில ஏதாவது புழு இருக்குமா இருக்காதா? இருக்காதியா? ஒரு பேச்சுக்கு சொன்னையா அந்த வெண்டைக்காய் அதுக்குள்ள கோச்சுக்கிறீங்க. என்னது சைடிஷா அது? சுமாரா. இப்போ இதுல புழு இருக்கா? இல்ல. இத பாக்கலாம். இதுல இருக்கா? இதுல இல்ல. இத பாரு. இதுல இருக்கா? இதுல இல்ல. இல்லையே. இத பாத்தியா? இதுல எதுக்கு இது? இதுல புழு இருக்குல, உள்ள போட்டா. எப்படி? அட பாவி, என்னண்ணே 60 ரூபாய் சரக்குல புழுவ போட்டு இப்படி வேஸ்ட் பண்ணிட்டியே. உள்ள விழுந்த புழு என்னாச்சு? செத்து போச்சு. இது வந்து என்ன தெரியுது? வாழ்க கவர்மெண்ட். இல்ல, ஒரு புழுவ புடிச்சு உள்ள போறதுக்கே அது செத்து போச்சு. இதே மாதிரி நம்ம ஓத்துக்குள்ள எத்தனை புழு இருக்குது. அதனால அந்த புழு சாவுறதுக்கு நமக்கு கவர்மெண்ட் மருந்து தயாரிச்சு விக்குதே. அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். டேய், உங்களை எல்லாம் யாரும் திருத்தவே முடியாதுடா. இந்தடா கோட்டர் எடுத்துட்டு போய் சேர்றா. என்னது போய் சேரா? கஷ்டப்பட்டு வாங்கி வந்த ஒரு சரக்குல புழுவ போட்டு குடிக்க முடியாம பண்ணிட்டியே. துட்டையடே. இவன் எப்படி திருத்துறது? அங்க என்ன குத்து என் குவாட்டர் கொடு. இந்தாங்க உங்க கோட்டர். இதுல தான் புழுவ போட்டுக்கலாம். நல்ல குவாட்டர் கொடு. நல்ல கோட்டர்னா அப்படினா? என்னங்க பேசும்போது அடிச்சிட்டீங்க? அப்ப நான் கொஞ்சம் சேர்க்க உங்களை கொலைய பண்ணிடுவேன். என்னங்க கொலை பண்றேன்றா? மரியாதை என் காசை கொடு. இந்தா. காசு வாங்கிக்கோ. என்னங்க இது அநியாயம்? இருந்த 65 ரூபாய் புடிங்க போட்டான். இனிமேல் யாருக்கு அட்வைஸ் பண்ண கூடாது. எவன் எக்கரெட் போனா நம்மளுக்கு என்ன? அண்ணா நான் வரட்டனே. ஏங்க உடைஞ்சு போன காய்க்கெல்லாம் எவங்க காசு தரதே? காசு கொடுப்பேங்க, ஆனா இல்லைங்க. அப்படிங்களா? இருங்க, அந்த ஒரு நிமிஷம் இருங்க, அந்த வரேன். ஏங்க ஒண்ணு இல்ல, அண்ணன் எங்க வெள்ளையும் சொல்லிமா போயிட்டு இருக்கிய? சும்மா ஊருக்குள்ள. அப்படிங்களா? துண்டு புதுசா இருக்க. என்ன துண்டு? சட்டை கூட நல்லா இருக்க. அப்படின்னா கழட்டுங்க கழட்டுங்க. இது கழட்டுறீங்க? வேட்டி வேட்டி. என்னங்க வேட்டி? என்ன வேட்டி இருங்க இருங்க. வேட்டி இல்லைன்னா ஊருக்குள்ள மதிக்க மாட்டாங்க. ப்ளீஸ் சொல்லுங்க. டிரைவர் வருடா. ஓடி பேர் டிரைவர் ஊருக்குறீங்களா? ஊருக்குள்ள தலை காட்ட கூடாது. எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க இந்த மாதிரி? டேய், மூஞ்ச மூடிட்டு வாடி. அங்கிட்டு பார்க்காத. ஏன் துண்ட போற? ஏரியா. டேய், கலர் காம்பினேஷன் பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கணும். மிஸ் பண்ணிட்டேன். இப்போ ஊருக்கு பூரா உன்னை கிஸ் பண்ற மாதிரியே பாக்குறாங்களேடி. நல்ல பொண்ணாடி கூட கள்ள பொண்ணாடி மாதிரி வெளியே கூட்ட வேண்டி இருக்கு. யோ, கூட வந்தாலே என்ன தள்ளி விட்டு எக்கடி வர்ற? தாயத்தே பில்லி சுனியும் காத்து கிட்ட வந்தா ஓடி போயிரும். அதிசய தாயத்தே. என்னங்க இங்க வாங்கல. எனக்கு இந்த தாயத்து வேணும். அடி 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 பாடி இந்த பக்கம். உனக்கு எதுக்கு தாயத்து? சிஸ்டர் நான் இருக்கேன்ல. நீ போடா. யோ நெல்லியா. ஏங்க இந்த ஊர் கண்ணெல்லாம் என் மேல தான் இருக்கு. இந்த ஊர் தொழில் மேல இருக்கோ இல்லையோ, ஆனா அந்த நல்வாக்கு பரமசிவன் கண்டு உண்மையில தான் இருக்கு. கொஞ்சம் உசாரா பாத்துக்கோ. யோ, அவர் எனக்கு அண்ணன் மாதிரி. அண்ணன் மாதிரியா? அதனடி அண்ணேன்னு சொல்ல வேண்டியதானே? நீ மாதிரின்னு சொல்லும்போது எனக்கு பல மாதிரி யோசிக்க தோணுது. என்ன நல்லபடியா? என்னங்க சத்தம்? ஏதோ வாங்குற மாதிரி இருக்கு. ஐயோ வந்துட்டான். மூடு மூடு மூடு. வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு நல்லபடியா. எப்படி? சரி, யார் இந்த ஐட்டம்? ஐட்டமா? இது என் பொண்டாட்டினே. மன்னிக்கணும், மனைவியை மறைச்சு வைக்கணும். வெப்பாட்டி தான் மறைச்சு வைக்கணும். அது சரி, தங்கச்சிக்கு தாயத்து வாங்குறீங்களா? ஆமாமா, கண்டவங்கன்னு படாம இருக்கணுங்கிறதுக்காகவே தாயத்து வாங்கி கட்டணும் போல இருக்கு. ஆமா, உன் தாயத்துல அப்படி என்ன அதிசயம் இருக்கு? என்னென்ன இப்படி கேட்டுப்பிட்டீங்க? இந்த நாட்டோட தலையெழுத்தே மாத்துற அளவுக்கு இதுல சக்தி இருக்கு. அப்படியா? என்னென்ன யார பார்த்து என்ன கேட்டீங்க? நான் தாயத்தை விக்கிறவன் தான். அதுக்காக கரகாட்டக்காரன் கவுண்ட் பண்ணி நினைச்சீங்களா? டேய், இப்ப எதுக்கு நீ அவர் அடிச்ச? அதை விடுங்க நல்லபடியா.
அதை எப்படி விட முடியும்? அட அட ஏய். விடுங்க அட விடுங்க வாய் வழியா வந்துச்சு காதுல போட்டா கடத்துல முடிஞ்சு போச்சு. அப்படி முடிஞ்சு போச்சுங்கிற சமாச்சாரமா இது? டேய், எதுக்கு அவள அடிச்ச? அண்ணே நான் கண்ணத்துல தான் அடிச்சேன். நீங்களா இருந்தா கொலையா பண்ணிருப்பீங்க. அதான் வேண்டான்றேன். அத அப்படியே வேண்டாம் சொல்ல முடியும்? நீங்க யாரு? என் பொண்டாட்டியோட அண்ணன். அப்படி எனக்கு மச்சான். மச்சானுக்கு ஒரு அவமானமா பாத்துக்கு சும்மா இருக்க முடியுமா? டேய், மரியாதையா சொல்லுடா. அண்ணே இந்த தாயத்தை கட்டினா உங்க பொண்டாட்டி தள்ளிட்டு போக முடியுமான்னு கேக்குறாருண்ணே. சொல்லிட்டு கேக்குறானா? ஆமா. அட பாவி. டேய், நல்ல பரமசிவம். குடும்பம் தான் இது. கல்யாண குடும்பம். என்ன சக்தி என்ன? ஏன்டா இவ்வளவு லேட்டு? என்னது லேட்டா? நீ குடிக்கிறங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. இதெல்லாம் உனக்கு தான் வாங்கிட்டு வரங்கிற விஷயம் குடிக்கிறவங்க தெரியக்கூடாது. அப்படின்னா ஊர் அடங்கினதுக்கு அப்புறம் தான் நான் வாங்கிட்டு வர முடியும். சரி டைம் வேஸ்ட் பண்ணாம ஊத்து. அப்படி கேளு. காசு காசு வந்துக்கோ. என்னத்துல கர்ம முடிச்சவனே. அப்புறம் அண்ணே ஒரு முக்கியமான விஷயம். என்ன சொல்றா? இந்த வரேன். அது ஒண்ணு இல்லண்ணே. எதுவா இருந்தாலும் சொல்றா. நம்ம வாஜர் மையா இருக்கான்ல, ஆமா. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? நம்ம மலர்ல ஆ? அது காலேஜ் முடிஞ்சு வரும்போது வழியை பறிச்சு கிண்டல் பண்றானே. கிண்டல் பண்ணதை நீ கண்ணால பாத்தியா? என்னண்ணே இப்படி கேட்டீங்க? நான் என் 2 கண்ணால பார்த்தேன். டேய் யாரா அது? டேய், யாராவது ஊருக்குள்ள அலைமுறைமா தெரியுறது? அண்ணன் முன்னாலே படியில மடிச்சுக்கிட்டீங்க. அவுத்து விடுறா. நான் தாங்க நல்வாக்கு. நல்வாக்கு பரமசிவமா? ஆமாங்க, வாக்கு சொல்ற நாட்கள் தான் சனியை உட்காந்து இந்த ஆட்டம் எடுத்து. நீ எல்லாருக்கும் நல்லதுதானே சொல்வ. நல்லதை சொல்ல போய் தாங்க இந்த ஊர்ல நாய் விரட்டலுக்கு வந்திருக்கேன். அப்படி நீ என்ன சொன்ன? தம்பி சக்தி வேறு, நான் என்ன சொன்னங்கிறது இவனுக்கு கூட தெரியும். இப்படி தினந்தோறும் குடிச்சிட்டு உடம்பை கெடுத்துக்கிறீங்களா? நான் கேட்டது தப்புங்களா? என்ன எதுக்கு அடிச்சீங்க தம்பி? நான் குடிச்சவங்களுக்கு தானே சொன்னேன். அப்ப இது என்ன? நானும் குடிச்சிட்டு தானே இருக்கேன். ஓ, நீங்களும் அந்த ரகமா? அட கடவுளே, எனக்கு 7 நாட்டு சனியா இல்ல ஜென்ம சனியான்னு ஒண்ணுமே தெரியும். உனக்கு பொங்கு சனி. அதான் இந்த பங்கு எடுக்கிறானுங்களோ. ஐயா, எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வீங்களா? டேய் என்னன்னு கேட்டு செஞ்சு தொலைடா. என்ன வேணும்? ஒண்ணு இல்லைங்க தம்பி, இந்த கோலத்தோட ஊருக்குள்ள போனா நாய் துரத்துமோன்னு பயமா இருக்கு. ஏதாவது கந்தல் துணியாவது கொடுத்தீங்கன்னா கட்டிட்டு ஊருக்குள்ள போயிடுவேன். உடம்பு சார் வர. மகராசை கேட்டதும் கொடுக்குறான். என்னதான் வயசுல சிறியவனா இருந்தாலும் மரியாதை நிறைய கொடுக்குறான். இனிமேலாவது பார்த்து அட்வைஸ் பண்ணு. சரிங்க, முயற்சி பண்றேங்க. எனக்கு என்ன இந்த ஊர் மக்களுக்கு நல்லது சொல்லணும்னு ஆசையா? அப்படியே அவங்களுக்கு நான் நல்லது சொன்னாலும் அவங்க ஏத்துக்க போறது இல்லைங்க. நீங்க குடிங்க. இந்தாங்கண்ணே. என்ன இது? துணி. தம்பி, இப்படியே போனா நாய் மட்டும்தான் துரத்தும். இத கட்டிட்டு போனேன்னு வச்சுக்க, அப்படியே கடிச்சு குதறிடும். அப்படியா? புரியாத. அப்படியே போ. இவ்வளவு நேரம் பேசுனது வேஸ்ட் ஆகி போச்சே. ராஸ்கல். பாத்தீங்களா என்ன கொழுப்பு அவனுக்கு? ஆமா. தம்பி, ஆ? நீங்க எவ்வளவு முறை என்ன அண்ணேன்னு கூப்பிட்டுருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்களை அண்ணேன்னு கூப்பிட்டுமா? டேய் போறியா? என்னையா? என்ன அண்ணன் கூப்பிட போறியா? கூப்பிடு. அண்ணே, இத நான் கொஞ்சம் எடுத்து ஊத்தி குடிச்சிட்டுமானே? அண்ணே, என்ன எடுத்துட்டு ஊத்திட்டீங்க? வரியா? டேய், எடுத்துட்டு வரியா? அண்ணே, இந்த புடிச்சு வந்துறேன். தண்ணி சுடுவதென்ன? இதான் நம்ம கோட்டையா? ஏய் செண்பகம், ஏய் செண்பகமே, செம்பு, ஏய் எங்க போன செண்பகம்? ஏய் செண்பா, ஏய் செம்பா, ஏய் செம்பா, நீ இங்கதான் இருக்கியா? ఒరే ఎవర్రా నువ్వు? லுவா, நான் தான் உன் வீட்டுக்காரன். ఏమి కావాలి? காவாலியா? நான் நல்லவமா உன் புருஷன். ఎందుకురా నువ్వు లేటు? நான் இல்லாத கேப்ல நீ தெலுங்கு கத்துக்க. நீ ஏதோ ஒண்ணு லேட்டுங்கிறது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஓகே 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 ராஜாத்தி, நான் உனக்காக என்ன வாங்கிட்டு தெரியுமா? உனக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். உள்ள வச்சுக்க. ஓகே. உனக்காக நான் அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். திரும்ப சொல்லலாம். ஏய், சீக்கிரமா வந்தாதான் நான் உன் பொண்டாட்டி. லேட்டா வந்த மவனை சோறாக்கி வச்சிருக்கேன். தின்னுட்டு போய் கவுந்தடிச்சு படுத்து. ஏண்டி நீங்களா நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு வரல? அது ஏண்டி கேக்குற? வரணும்னு தான் நினைச்சேன். எங்க அம்மா தான் அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? அதனால தான் வர முடியல.
அது பாடி நம்ம ஊர் வானர படங்களா வருதுங்க. கெட்டுச்சு போ. ஏய் மலர், நேத்து ஒன் டான்ஸ் சூப்பர். டேய் மச்சான், அது டான்ஸ் இல்ல, பரதநாட்டியம். சுமார். ஏய் கொஞ்சம் வடி விடுறீங்களா? ஒன் டான்ஸ் சூப்பர்னு சொன்னேன். ஏய் தேங்க்ஸ்னு சொல்லுடி. தேங்க்ஸ். ஏய் கீதா, பேரை சொன்ன மூஞ்சி திரும்பிக்கும். ஏற்கனவே திரும்பின மாதிரி தான் இருக்கு. தூங்கு. வண்டி சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன். என்ன கோவம்? ஏற்கனவே உன் தம்பி என் தங்கச்சி கிட்ட வம்பு பண்ணி தான் இந்த ஊரை விட்டே போனான். வந்தம்மா வேலை கிடைச்சு போனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு காலேஜ் விட்டு வர பொண்ணை வழி மறிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். உன் தம்பின்னு கூட பார்க்க மாட்டான், சொல்லி வை. ஏமா சக்திவேலு எதுக்கா வந்துட்டு போறான்? எதுக்கு வருவாரு? நேத்து மலர் காலேஜ் விட்டு வரும்போது ஐயா வழி மறிச்சு கிண்டல் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு போய் சொல்லிருக்கு. இவரு என்கிட்ட வந்து சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் இவனுக்கு தேவையாப்பா? என்னது, நான் கிண்டல் பண்ணனா? ஏண்டா, ஏற்கனவே உன்னால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அதனாலதான் உன்னை நான் ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வச்சேன். உனக்கு ஒரு வேலை கிடைச்சு போற வரைக்கும் நீ சும்மா இருக்க மாட்டியா? ஐயோ அப்பா, நேத்து அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிச்சு, நல்லா இருக்குன்னு பாராட்டினேன். அது ஒரு தப்பா? ஏன்பா உனக்கு அந்த வேலை? அப்பா பேச்ச கேளு. இத பாருடா, உங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல குடும்பத்துல வாழ்க்கப்பட போறா. அவ வாழ்க்கையை பாழாக்கிட்டாங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கொண்டாமா. இந்தாங்கப்பா. நான் வர்றேன். மா, நீ யார் எடுத்து சொல்ல உனக்கு? அந்த களவாணி பசங்க கூட சேராதான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறியா? இந்த பாட்டி வேற எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்திக்கிட்டு. டேய், ஏன்டா பாதி சாப்பிட்டு எந்திரிக்கிற? போதும் போதும். என்னடா மணி 4 ஆகுது, இன்னும் மச்சான காணோம். மச்சான் ஹீரோ இல்ல, கரெக்ட் டைம்க்கு வந்துருவான்டா. டேய் மச்சான் வந்துட்டான்டா. டேய் எங்கடா? என்னடா மச்சான் நல்லா இருக்க? டேய், நேத்து நாம அந்த மலரை கிண்டல் பண்ணதா உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லிட்டான். அவன் என்னடானா நேரா எங்க வீட்டுல வந்து வத்தி வச்சுட்டான். எங்க வீட்டுல ஆள் மாத்தி ஆள் எனக்கு அட்வைஸ் பண்ணி டார்ச்சர் கொடுத்துட்டாங்கடா. டேய் மச்சான், அந்த திருவடச்சா கூட்டம் வர்ற டைம் வரட்டும், இன்னைக்கு கடிச்சு கொதறிடுறேன். நீங்கெல்லாம் எதுவும் பேச வேண்டாம், நான் பேசிக்கிறேன். ஏதாச்சும் பேசுனீங்க. என்னடா மச்சான், ஃபிகர் விஷயம்னா நீ டீல் பண்ணிப்ப, மத்த விஷயம் நாங்க வரணுமா? சரி சரி, அந்த பொண்ணுங்க வந்துட்டாளுங்க, நீயே பேசிக்க. ஏய் நில்லு. ஆமா, நீ என்ன பெரிய கிளியோபாட்ராவா? ஏய் இன்னு பேசுற வேலையில வச்சுக்காத, மரியாதையா பேசு. உனக்கு என்னடி மரியாதை? என்னது டீயா? ஆமாண்டி. அப்படி போடு மச்சான். ஆமா, நேத்து நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? உன் டான்ஸ் நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். டேய் மச்சான், அது டான்ஸ் இல்ல, பரதநாட்டியம். இவன் ஒருத்தன் நேரம் கட்ட நேரத்துல அதை போய் நான் உன்னை கிண்டல் பண்ணதை உங்க அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கேன். உங்க அண்ணன் என்னடா எங்க வீட்டுல வந்து வத்தி வச்சுட்டான். அவங்களும் என்ன நம்பாம என் தலையை உருட்டுறாங்க. உங்க அண்ணன் என்ன ஊர்ல பெரிய ரவுடியா? என்னது, எங்க அண்ணா உங்க வீட்டுக்கு வந்தாரா? வராமலா மச்சான், இவ்வளவு டென்ஷன் ஆவறான். வாடி. ஊருக்கு உங்க அண்ணன் பிஸ்தாவா இருக்கலாம், எங்களுக்கு அவன் குஸ்கா. குஸ்காவா? அப்படின்னா என்னடா மச்சான்? பிரியாணி மச்சான், நம்ம சாப்பிட்டு ஏப்ப ஓட்டுறோம்ல. ஏண்டா? டேய் என்னடா மச்சான் மலரையே பாத்துட்டு இருக்க? டேய், கோவத்துல கூட என்ன அழகா இருக்கா பத்தியாடா. இவன் வேற, இப்ப பார்த்ததுக்கே நாளைக்கு என்ன ஆகுமோன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இவன் அழக பத்தி வர்ணிக்கிறான். வாங்கடா. இதானே நடந்தது, நாங்க யாரும் எந்த தப்பும் பண்ணலன்னு. தப்பு நடந்து போச்சு மாமா, தப்பு நடந்து போச்சு. செல்வி, இப்பவாவது நம்புறீங்களா உங்க தங்கச்சி சாவுக்கு என் தம்பி காரணம் இல்லைன்னு? செல்வியக்கா, உங்களுக்கு சரியில்லை போடுங்க. ஏன் பாளர? சார் டிக்கெட் இல்ல சார், அத நினைச்சுதான் அழுவுறேன்.
ஆளுதான் விட்டுருவாங்களா? இறங்குப்பா. இறங்குனா ஒரு பெரிய கேங்க என்ன பிடிச்சிடும். இறங்குலன்னா டிடிஆர் பிடிப்பாரு. எல்லாமே பிடிக்கிற விஷயம்தான். யாருப்பா அது? ஒரு பெரிய கேங்கே பிடிக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண? ஒண்ணும் இல்ல சார், ஒரு 40 பேர் அடிச்சிட்டேன். 40 பேர் அடிச்சிட்டியா? இந்த தடவை தான் சார் ரொம்ப கம்மியா அடிச்சிருக்கேன். ஏன் சார் அழுவுறீங்க? கையெடுப்பா. இந்த கசுக்கறியே. நீ 40 பேர் 400 பேர் அடிப்பேன். சார் எப்படியாவது நீங்க தான் என்ன காப்பாத்தணும் சார். நான் உன்னை காப்பாத்துறேன். மேல வந்து படுத்துக்க. டிடிஆர் கிட்ட நான் சொல்ல மாட்டேன், அதே மாதிரி அவங்களே சொல்ல வேண்டாம்னு சொல்லு. அவங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னு கேளு. ஐயா நான் மேல ஏறி படுத்துக்கிட்டுமா? ஏன் பார்த்து வந்துட பண்ற? ஐயா நான் மேல ஏறி படுத்துக்கிட்டுமா? அம்மா நான் மேலே ஏறி. அட பாவி, அவங்கள பார்த்தா ஆட்சேபணம் சொல்ற மாதிரி தெரியல. மேல வந்து படுறான். டிக்கெட் 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 தான் என்ன முழிக்கிற? சார் இது என் டிக்கெட். இந்த கம்பார்ட்மெண்ட்லயே உன் ஒருத்தனை நல்ல மொழி இருக்குது, மீதி எல்லாம் திருட்டு மொழி. டிக்கெட் எடையா போறிய காசு கூட வாங்கின. அடுத்த ஆள். நான் இங்க கேக்குற இல்லையா மேல பாக்குறேன். புரியா? இந்தா கொடுங்கம்மா. அப்பா என்ன என்ன எல்லாரும் ஒட்டு மொத்தமா அப்பா? சும்மா அப்பா. சும்மா அப்பாவா? அப்பாக்கெல்லாம் சும்மா இருந்திருந்தா ரயில்ல ஏயா இவ்வளவு கூட்டம்? ஒண்ணு, ரெண்டு, மூணு, நாலு. ஏன் சார்? ஏயா உனக்கு என்ன 4 காலா? இல்ல 2. அப்போ இது இவன் சரியா போத்தல சார். கோர்வை பத்தல சார். போர்வு பத்தலையா சார்? அப்படியா? கிண்டலா? டிக்கெட் எடுக்காம வந்துட்டு ஃப்ராடா பண்றீங்க. 2 பேரும் இறங்குடா கீழே. எதுக்கு சார்? என்கிட்ட டிக்கெட் இருக்கு சார். 40 பேர் அடிச்சானே, இவங்க கிட்ட இல்ல. முதல்ல கீழே இறங்குகிறா. நானுமா? இறங்குறா சார். 40 பேர் அடிச்சவன்னு சொன்னா பயந்து மறைச்சு வச்சுட்டேன். என்கிட்ட டிக்கெட் இருக்கு சார். இவனை புடிங்க. அவனா பிடிக்கிறதா? பின்ன என்ன கடிக்கிறதா? ஏண்டா 40 பேர் அடிக்கிறவனா மறைச்சு வச்சுட்டு ட்ரெயின் கொஞ்சம் தூரம் மூவ் ஆன உடனே ட்ரெயினே நிறுத்தி ட்ரெயினை கொள்ளையடிக்கிறதா பிளானா? சார் என்ன சம்பல் கொள்ளக்காரன் முடிவே பண்ணிட்டீங்களா? என்ன? நான் ஒரு மெக்கானிக்கல் சார். நீ மெக்கானிக், இதை நான் நம்பணுமா? ஆமா. மெக்கானிக் மூஞ்ச பாரு. திருட்டு மொழி, ஆந்த மொழி. நான் ஸ்டேஷனுக்கு. அம்மா தாயே, நீங்க சொல்லுங்க நான் மெக்கானிக்கல் தானே? ஐயா நீங்க சொல்லுங்க நான் மெக்கானிக்கல் தானே? போலீஸ். அவங்கள கூப்பிடுறீங்க? உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு. பாத்துக்கோ. ஏன்பா அலறேன்னு கேட்டதுக்கு என்னென்ன நடந்து போச்சு பாத்தியா? இது எனக்கு தேவையா? போலீஸ். பிள்ளை இல்லா வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடுவானா, முதலாளி இல்லாத இடத்துல சில்ற நீ துள்ளி விளையாடுற. டேய் அரஞ்சண்ணா, முதலாளி எப்பத்தான் வருவாரோ? ஏன்டா அவசரப்படுறீங்க? பெங்களூர் தானடா போயிருக்காரு. ஒரு எஸ்டடி போடுறேன். ஹலோ, நான் ரெங்க ஆட்டோ சென்டர்ல இருந்து பேசுறேன். எங்க முதலாளி அங்க வாரம் நேரம் வந்தாரா? என்னது வந்தவரை ஏத்தி விட்டீங்களா? ஏறினவரை இன்னும் இறங்கலையா? இடையில என்ன நடந்து தெரியலையே. சரி சரி போன வைங்க. ஏண்டா ஏறிட்டாரா? இன்னும் இறங்கவே இல்லையாமே. ட்ரெயினை விட்டு இறங்கி இருப்பாரு. ஒரே கலர் கலரா தெரிஞ்சிருக்கும். ட்ரெயினை கோட்டை விட்டாரு. டேய் வயசுக்கு தகுந்த ஓடி பேசுங்கடா. ஏண்டா பிஞ்சிலே பழுத்து வெம்புறீங்க? அண்ணே அவன் சோடா கலரை பத்தி சொல்றாங்க. அப்படியா? நான் நினைக்கிறேன் நம்ம ஓனரும் கருப்பு, இன்ஜின் டிரைவரும் கருப்பு, தலையில ஒரு கர்ச்சிப்பை கட்டி கரியல்ல வச்சுட்டாங்கன்னு நினைச்சேன். அப்படி கரியல்னா இந்த கேரேஜுக்கு நான் தான்டா ஓனர்.
இங்க வா. எதுக்கு என் பின்னாலே வர்ற? ஊருக்குள்ள எத்தனை தெருவு இருக்கு? ஏதாவது ஒரு தெருவில் போயப்பா. நாம 2 பேரும் ஒண்ணா ஜெயில இருந்தோமே, அந்த பாசம் தான். அத இப்படி சொல்லாத. ஒரு கார்ல ஸ்பீக்கர் வச்சு கட்டிட்டு நாங்க 2 பேரும் ஒண்ணா ஜெயில இருந்தோம், நாங்க 2 பேரும் ஒண்ணா ஜெயில இருந்தோம்னு சொல்லிட்டே போ. ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு 15 நாளா? இது எனக்கு தேவையா? அந்த கம்பார்ட்மெண்ட்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க. யாராவது ஒருத்தன் ஒன்ன கேட்டான்னா, ஏன்னா ஜனங்களுக்கு தெரியும் கேட்டா மாட்டிக்கு ஒண்ணு. நான் ஒருத்தன் தான் இடிச்ச வாய. உன்னை பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கு. அதான் மாட்டிக்கிட்டேன். இந்த பாரு, என் கூடவே வராத. உற்சாக பசங்க பார்த்தாங்கன்னா என்ன தப்பா நினைப்பாங்க. எத்தனையோ ரோடு இருக்கு, அது ஒண்ணு போப்பா. நான் இப்ப போறேன், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் சந்திப்பேன். மட்டுமா? என்ன சந்திக்கிறதுக்கு சவால் விட்டு போறான்?